ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ருச்சி லைஃப் ஸ்டைல். உங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ குக்கிங் விலாகில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி உங்களோட நான் 2 ரெசிபி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ் ஆமாங்க, நம்ம மென்டின் ஸ்ட்ரீமை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து உங்களோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கங்க. ஓகேங்க, வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சோன்னே பட்டை வகைகள் சேர்த்துக்கோங்க. நான் ஜாதி பத்திரியும் சேர்த்துருந்தேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பிரியாணியெல்லாம் பட்டை வகைகள் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை வந்து நீட்டு வாக்காக கட் பண்ணி போடுங்க. ஸோ போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்கள் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் திருப்பியும் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஸோ நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருந்தேன். அப்புறம் வந்து ரம்பை இலை சேர்த்துருக்கேன், டவுன் பண்டான். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினாவும் கொத்தமல்லியும் வந்து போட்டுக்கிறேன். நிறையா கையளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அது வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு ஒரு வாசம் வரும் பாருங்கள், சூப்பரான வாசம். அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ எத்தனை பேர் இந்த ரெசிபி இந்த மாதிரி இந்த மென்டி ஸ்ரீம்ப்லலாம் வந்து பிரியாணி செஞ்சுருக்கீங்கன்னு செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கும் தெரியும் இந்த மாதிரி க்யூரியஸாக இருந்து இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், ஆக்சுவலி நான் ரொம்ப யோசித்தேங்க, என்ன தான் செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தான் நான் இந்த மென்டி ஸ்ட்ரீமில் வந்துட்டு நான் இந்த பிரியாணியை வந்து செஞ்சேன். ஓகே, இஞ்சி பூண்டு பச்சை வடைலாம் போனோன்னே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னே ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் மசாலா ஆட் பண்ணிவிட்டேன். நான் அந்த வீடியோ எடுத்து நினச்சிட்டு மறந்துட்டேன். ஆமாங்க, நான் ஆச்சி பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த ஆச்சி பிரியாணி மசாலா சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணுங்கள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ இவரை வந்து மென்டி ஸ்ட்ரீமை வந்து இறக்கி விட்டுட்டேன். ஆக்சுவலி நான் நினச்சேன் இந்த பாட் வந்து பத்தாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்கிட்ட இப்போ இங்கே இருக்கிற பாட் வந்து இது மட்டும்தாங்க இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த பாட்டில் இந்த பிரியாணி செஞ்சுருந்தேன். இதே கேரளா இருந்துச்சுன்னா நான் பெரிய டவரால் தான் செஞ்சுருப்பேன். எனிவே இதுலேயும் நல்லா வந்துச்சு. இந்த ஸ்ட்ரீம்ப் வந்து நல்லா வந்துருந்துச்சு பாருங்கள். ஆனால் மிக்ஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்படியும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அந்த மசாலா எல்லாமே வந்து இந்த மென்டின் ஸ்ட்ரீம்குள்ளே வந்துட்டு நல்லா இறங்கணும், அப்சர்வ் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்ட்ரீம்குள்ளே உள்ள ஜூஸ் எல்லாமே வந்து நம்ம பிரியாணிக்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகணும். அதுதாங்க ஆக்சுவலி இது இந்த பிரியாணி நான் உண்மையாலுமே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் யாரெல்லாம் ட்ரை பண்ணலையோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ என்ன அரிசின்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி குக் பண்ணது வந்து இந்த பிரியாணியை வந்து சாதாரண பொன்னி ரைஸில் தாங்க ஆக்கினேன். நீங்கள் பாஸ்மதியில் ஆக்கினாலும் சரி, இல்லை சீரக சம்பாவில் ஆக்கினாலும் சரி, அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. நான் தண்ணி விட்டு உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டேன் தண்ணியை. ஸோ அது கொதிக்கும் போது அந்த ப்ரானில் அந்த ஜூஸ்லாம் வந்து இந்த மசாலாவோடு நல்லா இறங்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிட் போட்டு தான் நான் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டேன். ஸோ அது கொதிக்கிற மீன் வாயில் வந்து நம்ம இங்கே ஊடாங் சம்பால் எப்படி செய்யலான்னு பார்ப்போமா என் ஸ்டைலில். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸும் ரம்பை இலையும் தான் சேர்க்குறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வடை போகிற அளவுக்கு வெங்காயத்தோட பச்சை வடை. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற காஞ்ச மிளகா பேஸ்ட்
ஓகே, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்டை மிளகாய் காரமாக இல்லை காரம் இல்லாத பட்டை மிளகாவான்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. சாந்து எவ்வளோ வேணுமோ மிளகா சாந்து அதையும் போட்டு நான் வந்து தக்காளி பழம் போட்டு நல்லா அந்த பச்சை வடைலாம் போகிற அளவுக்கு விட்டுட்டு மீன்வாயில் இங்கிட்டு வந்துட்டேன் பிரியாணிக்கு. ஸோ நல்லா தண்ணி தலப்பலான்னு கொதிக்குது பார்த்திங்களா. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் உப்பு எல்லாமே வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. பிகாஸ் அப்புறம் ஏன்னா நம்ம ரைஸ் போட்டாக்களும் உப்பு நம்மளுக்கு தேவைப்படும்ல, அந்த ரைஸுக்கும் கரெக்டான உப்பாக இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் விட்டுட்டேன் அரிசி கொதியேறுற வரைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சம்பளுக்கு வந்தாச்சு திருப்பியும். ஸோ சம்பளோட அந்த பச்சை வடை போனோன்னே அந்த எண்ணெய் திரிஞ்சு வந்தோன்னே மிளகா சாந்தோட கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆயிஸ்டர் சாஸ் தாங்க போடுறேன் அண்ட் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு நீங்கள் சம்பளுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. உண்மையாலுமே இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மென்டின் ஸ்ட்ரீம்புக்கும் இந்த ஊடாங் சம்பாலுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கிரேவி பதத்தில் வேணுமா இல்லை ரொம்ப ட்ரையாக வேணுமான்னு அது உங்களோட விருப்பம். நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக வச்சுருந்தேன். பிகாஸ் ஏன்னா பிரியாணி ட்ரையாக இருக்கும். நான் எந்த கிரேவியும் செய்யலை. இந்த சம்பல் தான் நம்மளோட மெயினாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஆயிஸ்டர் சாஸ் தாங்க நான் ஊற்றுறேன். ஆயிஸ்டர் சாஸ் ஊற்றி சம்பால் செஞ்சாலே கண்டிப்பாக சுகர் போட்டே ஆகணுங்க. அதனால் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரான் வந்து ரெடி ஆச்சு. ஸோ பார்த்திங்களா எப்படி அழகாக தலப்பலான்னு கொதிக்குதுன்னு. ஸோ ஏன்னா ரூட்டி வந்து கொஞ்சம் சம்பாலை வந்து கொஞ்சம் கிரேவி பதத்தில் கிட்ட வச்சு நான் இதோட வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி சைட்டு போயிடலாம். பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா தலப்புலான்னு அந்த தண்ணி வந்து கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லியும் புதினாவையும் நான் வந்து போட்டுக்கிறேன். எலும்பிச்சிக்காய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நீங்கள் எலும்பிச்சிக்காய் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் வந்து நான் எலும்பிச்சிக்காவை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறம் பேலன்ஸ் இருந்த கொத்தமல்லியும் புதினாவையும் வந்து போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு டம் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட விட்டுட்டேங்க. லோ ஃப்ளேம்லேயே அது வந்து டம் பண்ணோம். ஸோ விட்டுட்டு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோமா வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த பிரியாணி. நான் சொல்கிறேன் சீரியஸ்லி ஐம் டெல்லிங், நாட் பிகாஸ் நான் செஞ்சதுக்காக நான் சொல்லலை. உண்மையாலுமே அந்த மென்டி ஸ்ட்ரீம் எடுத்து வெறும் சோறை சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் சாதாரண பொன்னி ரைஸில் தாங்க இந்த பிரியாணியை செஞ்சுருந்தேன். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் ஓகேவா இல்லையா, என்ன எப்படி போகுது நம்மளோட சேனல்ன்ட்டு. ஓகேவா. ஸோ வேறு என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி நான் பிளேட்டிங்கில் உங்கள்கிட்ட காட்டுறேன். அண்ட் ரூட்டி என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் கேளுங்க. வாங்க பார்க்கலாம். பிளேட்டிங்கில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தடாங்க பாருங்கள். ஸோ அன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன் மென்டி ஸ்ட்ரீம் பிரியாணியோட எக் பாயில் பண்ணியிருந்தேன். மிக்ஸ் வெஜ்ஜி மாதிரி செஞ்சுருந்தேன். ப்ரான் சம்பால் அப்புறம் ரைத்தா வச்சுருந்தேன். வாங்க ரூட்டி என்ன Hi guys, as you know the previous video you have seen the Mantis prawn which is Mantis shrimp. So this is the shrimp which we have cooked in biryani. Okay, now with the prawn sambal, veggie and cucumber. Okay, let's try. Sorry for the background noise. Quite hot. Let's break it. Wow, you can see the juicy part. Let it get it, break it. Wow, very hot. Hi guys, so able to tell a few. You can see how juicy is this. The meat, everything. Let me take some of the meat. This the meat. Okay. Really awesome, guys. Really awesome. Juicy and really awesome. You guys should try this. Okay. Let's mix with our biryani rice with a bit sambal
veggie, and cucumber. A bit bite of it. Guys, really, really awesome, guys. How was the spices in the biryani with the shrimp? Whew, really nice. Mixed with the sambal, veggie, and the raita. Combination is awesome. Now, this is a prawn sambal with rice, That is not rice biryani. biryani rice. Okay. Crunchy rice. Crunchy plus juicy. Is that when you eat the chocolate, how you feel crunchy and juicy? This is how the prawn is. How about the mantis shrimp? Mantis shrimp, you cannot say out of the world. Ready? Yes. Well, one thing is quite hot. Try to use two hands to break it. You can see juicy part. All the meat are inside. Yes. Wow. It's very hot. Okay, I take some of the meat. This is the meat. Okay. How is it? Ice cream, when you put the ice cream, melt, that kind of thing. When you eat, put in the tongue, it melt. The juiciness, the softness, wow, really awesome. Really, really awesome. Guys, you should try this. Okay? So I will see you in the next video with my different of dishes. See you soon. Take care. Peace and heart.